வணக்கம். பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. தெரிந்து கொள்வோம் பகுதியில் இன்று நாம் தெளிய இருக்கும் ஊர் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியை பற்றி தெரிந்து கொள்வோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்களோடு சில தகவல்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாட்டில் ஒரு அழகிய மாவட்டம், இயற்கை சூழ்ந்த ஒரு மாவட்டம், காடுகள் நிறைந்த மாவட்டம், பல மலைகள் உண்டு, மரங்கள், செடிகள், கொடிகள் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு அழகிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஒரு வினோதம் என்னவென்றால், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனால் ஒரு மாநகராட்சி ஓசூராக இருக்கிறது. அது அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நகரம், அது மாநகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய மாவட்டங்களில் இப்படி இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம், பிழை இல்லை. ஏனென்றால் நாங்கள் தவறு செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லவா. எனக்கு தெரிந்த அந்த அளவுக்கு எந்த மாவட்டமும் இல்லை. அதனால் ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு மாநகராட்சியாக கிருஷ்ணகிரி நகராட்சி. அந்த மாநகராட்சி ஒற்றுமையாக மக்கள் வாழ்கிறார். ஒரு தொழில் நகரமும் கூட. அதாவது தமிழ்நாட்டினுடைய எல்லை ஒரு மாவட்டம், கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு இணைப்பு நகரமாக அது இருக்கிறது. தெலுங்கு, கன்னடம், தமிழ் ஆகவே 3 மொழி மக்களும் சிறப்பாக வாழ்கிற ஒரு நகரம். தொழில் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா பகுதியிலிருந்தும் இங்கே மக்கள் வந்து வாழ்கிறார்கள். அது மட்டுமல்ல, வெளி மாநிலத்தில் வட இந்தியாவில் இருப்பவர்கள் எல்லோருமே இந்த நகரத்தில் வாழ்கிறார்கள். அந்த நகரம் பலருக்கும் வாழ்வளித்து கொண்டிருக்கிறது. இது எனக்கு விந்தையாக இருப்பது என்னென்னா, ஒரு மாவட்டத்தில் ஒரு மாநகராட்சி இல்லையா. கிருஷ்ணகிரி மாநகராட்சி என்றால் ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரம். அப்படி இல்லாமல் ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு இடம் மாநகராட்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கிருஷ்ணகிரி மாவட்டம்தான் தமிழ்நாட்டிலேயே மாம்பழம் அதிகமாக விளையக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது. முன்பு சேலம் மாவட்டம் அது ஒன்றாக இருந்த நேரம் அது வந்து சேலத்து மாம்பழம் என்றே அதுக்கு பெயர் உண்டு இல்லையா. ஆனால் இது கிருஷ்ணகிரியில் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான மாங்கனிகள் விளையிற மாவட்டமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மூதறிஞர் ராஜாஜி பிறந்த மாவட்டம் துரப்பள்ளி என்ற கிராமம் இந்த மாவட்டத்தில் தான் இருக்கிறது, ஓசூருக்கு பக்கத்தில். அதனால் ராஜாஜி இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரல், கடைசி கவர்னர் ஜெனரலும் அவர் தான், இந்தியர் என்ற அடிப்படையில். அவை அந்த சிறப்பையும் இந்த மாவட்டம் பெற்றிருக்கிறது. இப்படி ஒரு அதிசயமான அல்லது விந்தையான ஒரு சில நிகழ்வுகளை, ஒரு அரிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப நலமாக இருக்கும். அதனால் நமக்கு தெரிந்ததை பகிர்ந்து கொள்கிறோம். உங்களுக்கு தெரிந்ததையும் சொல்லலாம். சில தகவல்களெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. என்ன உறவுகளே, இந்த மாதிரி பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒன்று தான். என்னன்னு கேட்குறீங்களா? பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இன்னும் என்ன மாதிரி தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் யோசிப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போமா? பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனலில். நன்றி, வணக்கம்.